தவிரவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 4 ஆண்டுகளுக்கு முன்பு இதே காலகட்டம் பதவியேற்புக்காக ஆளுநர் மாளிகையில் உச்சரிக்கப்பட்ட பெயர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நம் முதல்வர். இன்று ஒட்டுமொத்த நாடே இப்பெயரை எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு 22/3/2025 தேச தலைவர்கள் சென்னையில் ஒன்று கூடி நம் தலைவருடன் ஆலோசித்த காட்சிகளே சாட்சி. மொழி திணிப்பு, நிதி மறுப்பு, தொகுதிகள் மறுசீரமைப்பு என முத்தமிழ் வளர்த்த தமிழ்நாட்டை முதுகில் குத்த பார்க்கும் ஒன்றிய அரசுக்கு எதிராக கொள்கை போர் பரணி பாடி வாள் ஏந்தி நிற்கிறார் நம் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். திட்டங்களால் மக்களின் மனதை வென்று இளைஞர்களால் அப்பா என்று அழைப்பது ஒருபுறம், கொள்கைக்காக அணி திரட்டி எதிரிகளை அப்பப்பா என ஓர ஓடுவது மறுபுறம் என ஆட்சியையும் கொள்கையையும் இரு கண்களாக பாவித்து களமாடி வரும் நம் திராவிட மாடல் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களை வணங்கி என் உரையை துவக்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிரிக்கெட்டில் பல வகையான போட்டிகள் உண்டு. டெஸ்ட், ஒரு நாள், 2020 போன்ற போட்டிகள் எப்போதும் எல்லா வீரர்களும் ஆடுவதில்லை. கிரிக்கெட்டை போன்றே அரசியல் ஆட்டத்திலும் பல வகையான போட்டிகள் உண்டு. ஆட்சி நிர்வாகம், கட்சி பணி, தொகுதி பணி என்று அனைத்திலும் அடித்து ஆடும் ஆல்ரவுண்டர் வீரர் தான் நம் இளைய சூரியன். அவருக்கு இடம் பார்த்து அடித்து விளையாடவும் தெரியும், களம் பார்த்து புகுந்து விளையாடவும் தெரியும். சேப்பாக்கம் மட்டுமல்ல, 234 சட்டமன்ற தொகுதிகள் என அனைத்திலும் தனது மனிதநேயமிக்க அணுகுமுறையால் மனம் கவர்ந்த தலைவராக திகழும் மாண்புமிகு நம் துணை முதல்வருக்கு வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னை அறிஞர் பெருமக்கள், அனுபவம் வாய்ந்த சான்றோர்கள் இருந்த இந்த மாபெரும் அவையில் அமரை செய்த உழைப்பால் உயர்ந்த எனது தந்தையார் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக வேந்தர், தனலட்சுமி சீனிவாசன் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர், எனது வாழ்வில் எல்லா வளங்களையும் எனக்கு அளித்த உயர் திரு சீனிவாசன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு மாநாட்டை எத்தனை நாட்கள் நடத்துகிறோம் என்பது முக்கியமல்ல, அந்த மாநாடு ஏற்பாடுகளை எவ்வளவு சிறப்பாக எத்தனை மணி நேரத்தில் முடித்து தருகிறோம் என்பதுதான் முக்கியம். முதல்வரின் கண்ணசையில் முடித்து தருபவர் எங்கள் மாவட்ட அமைச்சர் அவர்கள். உலகமே நகரமயமாகி வரும் சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் பொறுப்பை தனது மாநாடுகளின் போது போடப்படும் பந்தல்களை போன்று எழிலார்ந்த அளவுடன் கவனித்து வரும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கத்துறை அமைச்சர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் முசிறி சட்டமன்ற உறுப்பினர் திரு காடுவெட்டி தியாகராஜன் அவர்களுக்கும், கழக ஒன்றிய செயலாளர் KKR சேகரன் அவர்களுக்கும், காட்டுக்குளம் கணேசன் அவர்களுக்கும், ராமச்சந்திரன் அவர்களுக்கும், செந்தில்குமார் அவர்களுக்கும், சீனிவாச பெருமாள் அவர்களுக்கும், KVS செந்தில் அவர்களுக்கும், நகர செயலாளர் துரை ராஜசேகரன், மனோகரன் மற்றும் எனது தொகுதியை சார்ந்த 459 கிளை செயலாளர்கள் மற்றும் கழகத்தின் அனைத்து அணிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகளுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தலைமை கொறடா அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், என் தொகுதி மக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவிலேயே நகர்ப்புற மக்கள் அதிகம் வசிக்கும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. அதாவது 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 48.45% மக்கள் வசிப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இது தேசிய சராசரி அளவான 31% விட அதிகமாகும். தற்போது இதன் எண்ணிக்கை 53% தாண்டியிருக்கும் என தகவல்கள் கூறுகின்றன. இதன்படி தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடிக்கும் அதிகமான மக்கள், பாதி பேர் அதாவது சுமார் 4 கோடிக்கும் கூடுதலான மக்கள் நகர்ப்புற பகுதியில் வசிக்கின்றார்கள். இதன் காரணமாக நாம் பேரூராட்சிகளை நகராட்சிகளாகவும், நகராட்சிகளை மாநகராட்சியாகவும் தரம் உயர்த்தி வருகிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நகர்ப்புறமாயுதல் இன்றைக்கும் குடிநீர், கழிவுநீர் அகற்றும் பணிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும் அதனை திறம்பட செய்து வருவது நம்முடைய திராவிட மாடல் அரசு. கடந்த காலங்களில் குடிநீர் பாதாள சாக்கடை திட்டங்களை செயல்படுத்தும் பொழுது அப்படியே சாலைகளை பெயர்த்து எடுத்துவிட்டு சரி செய்யாத நிலை இருந்து வந்தது. ஆனால் இன்றைக்கு குடிநீர் பாதாள சாக்கடை திட்டங்களை சாலை சீரமைப்புடன் சேர்த்து நாம் நிதி ஒதுக்குவதால் திட்டங்கள் நிறைவடையும் போது சாலைகளும் சேர்ந்து புது பொலிவு பெறுகின்றன. இது திராவிட மாடல் அரசின் மக்கள் நலன் சார்ந்த அணுகுமுறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட வளர்ச்சிப் பணிகள்
பேரூராட்சியில் உள்ள அனைத்து பணிகளும் ரூபாய் 70 கோடியே 40 லட்சம் மதிப்பீட்டில் பயன்பெற்றன. ஊரக வளர்ச்சித்துறையின் நிதியின் மூலமாக அனைத்து பணிகளுக்கும் ரூபாய் 97 கோடியே 86 லட்சம் மதிப்பில் பயன்பெற்றன. நெடுஞ்சாலைத்துறை மூலமாக ரூபாய் 13 கோடி மதிப்பீட்டில் பயன்பெற்றன. நீர்வளத்துறையின் மூலமாக 41 கோடியே 73 லட்சம் மதிப்பீட்டில் பாசன வாய்க்கால் மற்றும் ஓடைகளை புனரமைக்கப்பட்டது. பொதுத்துறையின் மூலமாக ரூபாய் 7 கோடியே 90 லட்சம் மதிப்பீட்டில் பள்ளி கட்டடங்கள் கட்டப்பட்டன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேலும் எனது தொகுதியின் முக்கிய கோரிக்கைகளை இம்மாமன்றத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எனது தொகுதியில் பல ஆண்டுகளாக திருத்தலையூர் ஏரி, புலிவலம் ஏரி, தீப்புதுப்பட்டி ஏரி, திருத்தியமலை ஏரி, பெரமங்கலம் ஏரி மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரிகளுக்கு காவிரி ஆற்றில் வெள்ளக்காலங்களில் வீணாகும் உபரி நீரை மின் மோட்டார் நீரேற்று மூலமாகவோ அல்லது பாசன வாய்க்கால் மூலமாகவோ திருத்தலையூர் ஏரியில் நீரை நிரப்பினால் சுற்றியுள்ள 55க்கும் மேற்பட்ட கிராமங்கள் 5.2 லட்சம் மக்கள் பயன்பெறுவதோடு குடிநீர் தட்டுப்பாடும் இல்லாமல் நிலத்தடி நீர்மட்டம் உயரும், விவசாயம் செழிப்புடன் இருக்கும். இதனால் மேற்கண்ட ஏரிகளை நிரப்புவதற்கு வழிவகை செய்யுமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக் கொள்கிறேன். எனது தொகுதி நம்பர் 1 கோரிக்கை நாமக்கல் சாலை முக்கிய மாநில நெடுஞ்சாலையாக உள்ளது. தற்போது திருச்சி நகருக்கு அரைவட்ட சாலை அமைக்க உத்தேசிக்கப்பட்டு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதி சுமார் 12 கிலோமீட்டர் நீளத்திற்கு இச்சாலையில் வடபுறம் நம்பர் 1 டோல்கேட் முறை முதல் வாத்தலை வரை, வாத்தலை முதல் முசிறி வரை இடையான நீளம் 15 கிலோமீட்டர் நீளமாகும். இச்சாலையில் தினந்தோறும் கனரக வாகனங்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்வதால் தினந்தோறும் விபத்துகள் ஏற்பட்ட வண்ணம் உள்ளன. எனவே இந்த மீதமுள்ள 15 கிலோமீட்டர் நீளத்தை இணைத்து ஒரே சாலையாக மாற்றுப்பாதையாக கிரீன்ஃபீல்டு அலைன்மெண்டாக அமைத்து தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக் கொள்கிறேன்.